مولاي صل وسلم دائما أبدا على حبيب. இன்னொரு இன்டர்வியூ கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்யணும்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்வு என்னதுக்காக வந்திருக்கிறீங்க, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு உங்களோட ரெக்கார்டிங். இந்த நிகழ்ச்சி யாழ்ப்பாண முஸ்லீம்களுடைய இங்கே யூகேல இருக்கிற சமூகத்தை ஒன்றிணைக்கிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. மற்றது இப்போ தற்சமயம் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அங்கே சாப்பாடு நடந்து கொண்டிருக்குது. மற்றது சிற்றுண்டிகள் இங்கே டாய்ஸ் எல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சரிதானே? இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? சரியான குளிராக இருக்குது. ஓகே. ஆனால் யூகேல இருந்தால் இன்னைக்கு குளிர் தானே? குளிராக இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடுலாம் ஓகே, அவங்க வந்து சாப்பிட்டு கூட நல்ல சாப்பாடு. ஓகே. சாப்பாடு என்ன நிகழ்ச்சியில் பங்குறீங்க நீங்கள்? நாங்கள் இப்போதைக்கு இல்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நடக்கிற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவோம். ஓகே இன்ஷா ஜஸாக்கல்லாஹ். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஏதாவது யாழ்ப்பாண மக்களின் ஒன்று ஊழலில் பதிவாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த ரிசப்ஷனில் வந்து பதினஞ்ச காலையிலேருந்து எங்களோட நசீர்னா காலையிலேருந்து சாப்பிடாம இருந்துங்க நிற்கிறார். மாஷா அல்லாண்டு இன்ஷா அல்லா தொடர்ந்து இதில் நிறைய ஆட்கள் வந்து கண்டிக்கிறாங்க. இன்னும் எங்களோட சாப்பாடு இப்போ தான் எங்களோட கனடாலேருந்து எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஜாம் மாஷா அல்லா வந்திருக்கிறார். எங்களோட லூட்டனில் எங்களோட முஜிரிங்காக வந்திருக்கிறார். அதோட இன்னைக்கு சாப்பாடுகள் நடந்துருக்குது. எங்களோட பழைய செக்ரட்டரி, ஜேஎம்ஏ செக்ரட்டரி, புதுசாரிக்க பிரசிடென்ட், நியூ பிரசிடென்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அடுத்த கோஆர்டினேட்டர் எங்களோட ஜேஎம்ஏல நான் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. வர சைஸை வர கண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சொல்லவே தேவையில்லை. கமிஷனர் வாட்டாவ ஐபி வேண்டிய ஜேஎம்ஏ மாஷா அல்லா மாஷா அல்லா. ஃபாதர்ன்னு சொல்லக்கூடிய தகுதி ஃபாசிலுக்கு தான் இருக்கு. நாங்கள் எப்பயும் மறக்க மாட்டோம். ஆரம்பத்தில் அந்த விதையை போட்டு இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு மிக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அர்ப்பணிப்போட செயல்பட்டது ஃபாசில் தான். அது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சு ஜேஎம்ஏக்கு இல்லையா? அடுத்து மாஷா அல்லா. ஃபாசில் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சாப்பிட்றாரு. அடுத்தது இந்த ஜேஎம்ஏ கெதரிங்காக கனடாலிருந்து இந்த ஜேஎம்ஏக்காக ஒரு கெதரிங்காக வந்திருக்காங்க. இல்லாமல் நீங்கள் 2-3 வார்த்தையை சொல்லலாம். Assalamu alaikum, right? I'm so honored to be here with this celebration. It's very nice. It's so excited. It's very happy to see part of this, and it's a great, remarkable milestone, the 25th annual gathering of JMA. Inshallah, I'm so happy. Nice to talking to everyone. Thank you. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கியாஸ்னா வந்து ஜேஎம்ஏ தொடக்க காலத்துல இருந்து 20 வருஷம் கான்ஸ்டன்ட்லி 23 வருஷமா கான்ஸ்டன்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஜேஎம்ஏ எந்த காலகட்டத்திலையும் லீவ் பண்ணாம எல்லா நேரத்திலையும் முழுமையான பங்களிப்பும் கண்ட்ரிபியூஷன் சொன்னா டெடிகேட்டட் பர்சன். நாங்கள் எப்பயும் அவரோட இணைஞ்சிருப்போம் முழுமையான நம்பிக்கையோட. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த அமைப்பு இந்த ஒன்றுக்குழுடைய பிரதான கோஆர்டினேட்டர் கியாஸ்னா தான். அதையும் நாங்கள் பெருமைப்படுத்திக் அவரை. பிரசிடென்ட் பத்தி ரெண்டு குளிசையை போட்டீங்களா? எல்லாரும் சொல்லிடலாம். விளங்குதா? 2 குளிசையை போட்டு சொல்லுங்க. 4 தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ்னு போட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் மிகவும் சிறப்பாக நடக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து ஒரே டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பழைய மெம்பர்லேருந்து புதிய மெம்பர் வரையும் ஒரே டேபிள் இருந்து சாப்பிட்டு பழைய விஷயங்களை கழிச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஒன்று கூட அமைஞ்சிருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பிள்ளைகளுடைய விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், நம்மள லேடிஸுடைய விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், எல்லாமே மிகவும் அழகான முறையில் நடந்துருக்குது. அதோட வந்து நம்ம முக்கியமாக நம்மளுக்கு ஒரு அனௌன்சர் இருக்கிறாரு. இன்ஷால்லா அவர் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு மிச்ச விஷயங்களை அவருடைய பாணியில் ஒரு அழகான முறை அனௌன்ஸ் பண்ணுவார். அவரையும் உங்கள் ஃபோட்டோவில் காட்டிடுங்க. பாவம் பேச்சாளர் பேச்சு திறன் அவருக்கு இருக்குது. அனௌன்சருக்குரிய இடம் வந்து எப்பயுமே ஃபலீலானாக்கு தான் இருக்கும். ஃபலீலானாவை ஒவ்வொரு மீட்டிங்லையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் மறக்கிறே இல்லை. என்ன கேஸ்னா ஃபலீலானாவுடைய அனௌன்சிங்கு ஈடுகனே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்தில் நல்லா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஃபலீலானா உண்மையில வாசல் தான் கொண்டு சேர்த்தாங்க. கேதரிங் அதாவது ஹலோ ஓகே சரி கொண்டாடிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த 200 கொத்துரொட்டி 200 கொத்துரொட்டி வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் ஜேஎம்ஏக்கு ஸ்பான்சர் பண்ணி மாஷா அல்லாண்டு இந்த கட்டிக்கு நிற்கிற எங்களோட மாஸ்டர் ஏவன் தோசா அவர் இன்ஷா அல்லாஹ் அவர் கொத்துரொட்டி போட போகிறோம். என்ன கொத்துரொட்டி? மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து அண்ட் பீஃப் கொத்து எல்லாம் இருக்குது. அடுத்து போலீஸ் கொத்தும் ஸ்பெஷலாக போட்டு தரலாம் அவங்களுக்காக. கடைக்கு வரணும், அவர் ஏவன் தோசாவுக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ தான் ஆரம்பம். மாஷா அல்லாண்டு இதுக்கு முதல் சோட்டிஷ் இதுகள் போய்கின்றது. மாஷா அல்லாண்டு நல்ல மாதிரி போய்கின்றது. இப்போ இது வந்து அவங்களோட 200 கொத்துரோட்டி ஜேஎம்ஐக்காக அவங்கள்ட்ட கடையை பூட்டி போட்டு வந்து இன்றைக்கு க்ளோஸ் அவங்களோட ஏவன் தோசா இன்றைக்கு வந்து ஜேஎம்ஐக்காக இன்றைக்கு ஃபுல் டைமாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஏவன் தோசா இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நாங்கள் ஜேஎம்ஐக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன டீம் விளையாடுது? அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ். இதில் வந்து எங்களை ஈஸ்டாம் லூட்டன் ப்ளே பண்ணுறாங்க இந்த ஃபுட்பால் மேட்ச். இது 12 மணிலேருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு வெதர் கொஞ்சம் சரியில்லை, ஆனால் மழையும் பெய்து தான் சாடையா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வெதர். அண்ட் அதுக்கு மத்தியில் மாஷா அல்லாண்டு இந்த கிரேட் ஃபுட்பால் மேட்ச் போய்க்கு நிற்குது. அடுத்த வருஷமும் இதுவான ஃபுட்பால் மேட்ச் அடுத்த மற்ற ஸ்போர்ட்ஸ்கள் இருக்குது. இதுக்கு பிறகும் ஸ்போர்ட்ஸ்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஃபன் கேம்ஸ்களும் இருக்குது, தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜேஎம்ஏ UK 2025 ஒன்று கூடல் ஃபேமிலி கேதரிங் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நிறைய பேர் கூட்டாளிமாரை பார்த்து சந்தோஷமாக ஒரு குடும்பங்களோட ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம். அங்கால ஒரு சாப்பாடு நடந்துட்டு இருக்குது. சாப்பாடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு எல்லாரும். இப்போ வந்து கலைப்பாரு மட்டும் இல்லாமல் வாங்க இம்ரான் வந்திருக்கிறார், நம்மளோட ரமேஷ் நானா நிற்கிறாரு இங்கே. ரமேஷ் நானா மெயினாக எங்களோட சாப்பாடு இன்னைக்கு எல்லாருக்கும் காலையிலேருந்து முழுக்கவே இல்லை. இந்த அஜ்மல் நானா நிற்கிறாரு. எல்லாரும் தங்களோட மேக்சிமமாக கொடுத்து இன்றைக்கி இந்த ஒன்று கூட செஞ்சேன். இந்த கையில் கூட ஃபுட்பால் ட்ராஃபிஸ் வச்சுட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் விளையாடி நிற்கிறாங்க. அப்படியங்க அவங்க எல்லாருக்கும் இந்த ட்ராஃபிஸை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். உள்ளுக்கு இப்போ லேடிஸ் டே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு உள்ளுக்கு போக இயலுமோ தெரியல. இப்போ ஏழாவது எங்களுக்கு போனால் அடித்து தடுத்திடுவாங்க. அவங்க ஃப்ரீயாக அவங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்க இந்த நேரம். அவங்க இன்னொரு 2 ஹவர்ஸுக்கு அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க, கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அதில் போனாக்கா அவங்க ஒருத்தரை பார்த்து கதைக்கிறது, அதே நேரத்தில் கேம்ஸ் விளையாடுறதுன்னு சொல்லி நிறைய நடக்குது. நம்ம எப்படி வெளியால் கொஞ்சம் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ். நிறைய அப்படியே கொஞ்சம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பார்க்கலும். 2 டீம் விளையாடுது. லூட்டன் டீமும் லெஸ்டர் டீமும் விளையாடுதுன்னு நினைக்கிறேன். அண்டர் 35 மேட்ச் நடக்குது. ஆக விறுவிறுப்பாக இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் வாரதே இந்த ஃபுட்பால் விளையாடுறதுக்காகத்தான். அல்ஹம்துலில்லாண்டு அது ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு ஒரு 3-4 வருஷமாக இது நடக்குது. ஜேஎம்ஏ ஃபுட்சால் ரெஃப்ரிஸ் எல்லாம் வச்சு டீம் ஆர்கனைசர்ஸ் இருக்கிறார் அசர்னானா. லாட்ஸ் ஆஃப் டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி அதில் அந்த டீம்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதில்ல. மாஷா அல்லாஹ்
பார்க்கலும் யங்ஸ்டர்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். அவங்களோட அடுத்த மேட்ச் அவங்களுக்கு இருக்கன்னு நினைக்கிறேன். இந்த பாய்ஸ்னா எங்கட சாப்பாடு அழகா ருசியா இருக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம். மாஷா அல்லாண்டு கெதரிங்ல எல்லாரும் ஃபன்னா இருந்தாலும் அவங்க கிச்சனுக்குள்ள ஃபன் ஆகிக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஃபன் ஆகிக்கணும். அல்லாஹ் கிருபை செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் மேலும் வளர்ச்சி தரட்டும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பினீங்கன்னா அந்த ஃபுட்பால் விளையாடினவங்களுக்கு அவார்டிங் செய்யறதுக்காக ஒரு தோரணம் கட்டிக்குது இன்ஷா அல்லாஹ். நடுவில் நிற்போமா? இதெல்லாம் ஜேஎம்ஏ ஜஃப்னா முஸ்லிம்ஸ் ஃபுட்சால்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கியாஸ்னானாக்கு ஒரு அவார்ட் ட்ரோஃபி ஒன்று கொடுக்கலாம், மெடல் உண்டு இன்ஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வேலை நடந்திருக்குது. நிறைய பேருடைய உழைப்பு, நிறைய பேருடைய நேரங்கள், குடும்பங்களுடைய தியாகங்கள் இதெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு ஒன்று போட்டதில் செய்ய இயலாது. அதே நேரத்தில் புலம்பெயர்ந்து வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு யூகேல வந்து பல பாகங்களையும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து தங்களோட நேரங்களை செலவழித்து வந்திருக்கிறாங்க. நிறைய தூரங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இந்த தங்களோட உறவுகளை பார்த்துக்கொள்ளணும். இது எங்கட ப்ரோக்ராம் என்ற ஒரு உணர்வோடு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதில் பொருந்திக்கொள்ளணும். இது மாதிரியான இன்னும் நிகழ்வுகள் நிறைய நடக்கணும். நாங்கள் எங்களுக்கு பின்னாலேயும் எதிர்காலத்திலையும் இலங்கையில இருந்து வந்தாக்கள் என்ற ஒரு உணர்வோடு எங்களோட பிள்ளைகள் இதை முன்னுக்கு நின்று செய்துட்டு போகணும். ஏதோ ஒரு வகையில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக இருக்கலாம். இங்கே இருந்து இன்னும் இலங்கையில் வசிக்கக்கூடிய நம்மளோட உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கலாம். நிறைய விஷயங்களில் எங்களோட பிள்ளைகள் ஈடுபடணும். அதுக்கான முன்மாதிரி தான் இது இன்ஷா அல்லாஹ். இது வந்து நாங்கள் பார்த்தது என்டர்டெயின்மெண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் லேட்டானோன்னு இரவனைக்கு எங்களோட இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் இது மாதிரி அவார்ட்ஸ் மாதிரி நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதுகளுக்கான அவார்ட்ஸும் நடக்கும், அதுக்கான ட்ராஃபிஸ் கொடுக்கப்படும். அதோட வந்து பெரியவர்கள் பங்கு பெற்றக்கூடிய ஒரு பட்டிமன்றம், ஒரு நகைச்சுவையான ஒரு பட்டிமன்றம், நிறைய தகவல்கள் நிறைந்த மனித வாழ்வுக்கு இப்போ தேவையான சிந்தனைக்கு தரக்கூடிய அந்த பட்டிமன்றம் நடக்க இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதுலயும் சில தொகுப்புகள் நாம பார்ப்போம் லேட்டா இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். நீங்க சொல்லுங்க. எல்லாம் கூடுதலான விஷயங்களை எங்களோட கிஷோர் பிரதர் சொல்லி முடிச்சிருந்தார். மாஷா அல்லாஹ் அவரோட கிஷோருடைய கிரேட் ஜாப். மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை தொடர்ந்து எங்களுக்காக பங்களிப்பு செயலுக்கு நிற்கிறார். இதில் முக்கியமாக என்னென்றா தன்ற வேலைகள் என்ற முழு நேரமும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த ப்ரோக்ராம் செய்துக்கின்னு வாரோம். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு டீமே இருந்து மாஷா அல்லான்னு சொல்லி ஒர்க் பண்ணுது. இந்த எங்கட ஃபுட்பால் ரசிகர் இந்த பார்த்தீங்கன்னா எங்கட ரவுசான் இதில் ஒர்த்துக்கு நிற்கிறார். அதே இடத்துல மற்ற பிரதர்ஸ் இதில் வரக்கூட இயலாது மக்கள் வெள்ளம். இந்த எங்கட அபுல் கலாம் மாஷா அல்லா ஃபுட்பால் மேட்சில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அடுத்த எங்கட பிரதர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க இதில் அல்ஹம்துலில்லாஹ். எங்களை இந்த ரஹிங்காக்கா மாஷா அல்லா இந்த வந்து கடகாலமாக ஒவ்வொரு வருஷமும் இது பங்களிப்பு செய்து இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். மற்றது எங்களை வேறு என்ன